ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् अहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत निराकरणमस्तु निराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अतातः शौव उद्गीतः तद्धबकः दाल्भ्यः ग्लावः वा मैत्रेयः स्वाध्यायम् उद्वव्राज। 12வது खण्डம். இந்த खण्डத்துல ஷௌவம் அப்படின்னு ஷூ அப்படின்னா சுணக்கம் சொல்றா இல்லையா? இப்போ அந்த ஸ்வ அப்படின்னாலே நாய்ன்னு அர்த்தம். அதனுடைய அன்ன சமிருத்திக்காக இந்த உத்கீதமானது ஷௌவ உத்கீதம் என்பதாக இங்கு சொல்லப்படுறது. பாஷ்யக்காரர் இது அன்ன சமிருத்திக்காக சொல்லப்படுறது அப்படின்னு தான் சொல்றார். அதுக்கப்புறம் அதனால் ஷௌவ உத்கீதா, ஏன்னா அந்த அத்தகாங்கிற பதம் இருக்கிறதுனால இந்த காரணத்தினால அப்படின்னு. அத அனந்தரம் அத்தகா பிரஸ்தூயத்தே, இதனால் ஆரம்பிக்கப்படுறது எது? ஷௌவ உத்கீதா. ஸ்வானம் சம்பந்தமான இந்த உத்கீதம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி ஒரு விதமான கானத்துல ஒருத்தர் முடிச்ச உடனே இன்னொருத்தர் சாமம் பாடுறது, அவர் முடிக்கிற இடத்துல இன்னொருத்தர் சாமம் பாடுறது, அவர் முடிக்கிற இடத்துல இன்னொருத்தர் சாமம் பாடுறதுன்னு வர்றது. அந்த சுத்தி ஒரு நாய் இன்னொரு நாய் வாழை பிடிச்சிட்டு அந்த முதல் நாய் இன்னொரு நாய் வாழை பிடிச்சிட்டு ஒண்ணுத்த பிடிச்சுன்னு சுத்தி சுத்தி வரா மாதிரி அப்படின்னு ஒரு உருவகம் காண்பிக்கப்படுறது. அதை பிரதானமா வச்சோ இல்ல அன்னலாபத்துக்காகவோ இந்த உத்கீதத்திற்கு ஷௌவ உத்கீதம் அப்படின்னு பெயர். தத்ஹ பகஹ தால்பியஹ க்லாவஹ வா மைத்ரேயஹ, ரெண்டு விதமான பெயருடைய ஒருவர், இல்ல ரெண்டு கோத்திரத்துல சம்பந்தப்பட்ட ஒருவர். அவர் பகதால்வியர்னு அவருக்கு பெயர், க்லாவ மைத்ரேயர்னு ஒரு பெயர். அவர்கள் சுவாத்தியாயத்திற்காக சென்றார்கள், அவர் சென்றார் அப்படின்னு மந்திரம். பாஷ்ய பாபம். அதீதே கண்டே அன்ன அப்பிராப்தி நிமித்தா கஷ்டாவஸ்தா உக்தா உச்சிஷ்ட பரியுஷித பக்ஷண லக்ஷணா சாமாபூத் இதி அன்னலாபாய அத அனந்தரம் ஷௌவஹ ஸ்வபிஹி திருஷ்டஹ உத்கீதஹ உத்கானம் சாம அத்தः பிரஸ்தூயதே.
ஸ்வானம் வந்து அன்னம் எங்க கிடைச்சாலும் சாப்பிட்ரும். அதனால இங்க அன்னலாபம் பிரதானம்னு பாஷ்யக்காரர் என்ன சொல்றார், போன கண்டத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அவஸ்தை, யாரோ சாப்பிட்டுட்டு இருக்கிற எச்ச சாப்பாடை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உச்சிஷ்ட பர்யுஷித பக்ஷண லக்ஷணா சொல்லப்பட்டது. அந்த மாதிரி ஒரு துர்பிக்ஷம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சாமாபூதிதி அன்னலாபாய அத்த அனந்தரம் இந்த இந்த உத்கீத விஷயங்களை பண்ணும் பொழுது அன்ன லாபம் இருக்கு, சமிருத்தி ஏற்படுறது அப்படிங்கிறதுக்காக அன்ன கஷ்டம் இருக்கிற இது முடிச்சுட்டு இதுல வந்து அன்ன லாபத்தை சொல்றது ஸ்ருதி அப்படின்னு அத அனந்தரம் ஷவ்வஹா ஸ்வபிஹி திருஷ்டா உத்கீதா ஸ்வங்கள்னால நாய்கள்னால பார்க்கப்பட்ட உத்கீதத்தை உத்கானம் சாம அதஹா பிரஸ்தூயதே உத்கீதஹான உத்கானமாகிய சாமம் இங்க பிரஸ்தாவம் பண்ணப்படுறது அப்படின்னு இந்த சாமமானது இங்க துவங்கப்படுகிறது பிரஸ்தூயதேன்னா. அப்புறம் தத்து தத்ரஹ கில பகோ நாமதः தல்பஸ்யாபத்யம் தால்பியா ग्लावो वा नामतः मित्रायाश्चापत्यं मैत्रेयः வா சப்தா சார்த்தே எப்படி ஆரம்பிக்கிறது இருக்கு அங்க ஒரு சமயம் பக்கர் என்கின்ற பெயருடைய தல்பருடைய புத்திரனாகிய தால்பியா கிளாவர் என்ற பெயருடைய மித்ரனுடைய புத்திரனாகிய மைத்ரேயா வா சப்தா சார்த்தே என இவரோ அவரோ அப்படின்ற அர்த்தம் இல்லை, இவராகிய அவரே அப்படிங்கிறதுனால சார்த்தம் தான் இங்கன்றார். துவயாமுஷ்யாயனஹி அசௌ இரண்டு பெயருடையவர்கள் வஸ்து விஷய கிரியா சுஇவ விகல்பானுபபத்தேஹே இவரா அவரான்னு சந்தேகம் சொல்ல முடியாது. வஸ்து விஷயம் ஒன்னு இவரா இருக்கணும் அவரா இருக்கணும். என்ன கிரியா மாதிரி இங்க பேதம் கிடையாது. வஸ்து வந்து இதுதான் வஸ்துன்னா வஸ்து ஞானம் வஸ்து தந்திரம்னு சொல்றோமோ இல்லையோ, வஸ்து தந்திரத்துல இதுதான் சொல்லி ஆகணும். இதுவோ அதுவோன்னு வந்து தோராயமா சொல்ல முடியாது. இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அதனாலதான் அடுத்ததா ஆப்ஷன் கொடுக்கிறார். த்விநாமா த்விகோத்திர இத்தியாதி ஸ்மிருதி. முதல்ல வந்து ரெண்டு பெயர் ரெண்டு கோத்திரம் இந்த மாதிரி இருக்க முடியும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் ஸ்வீகாரம் பண்ணிண்டாருன்னா இருக்கலாம். திருஷ்யதேஜ உபயத பிண்டபாக்துவம் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு பிண்டபாக்துவம் இருக்க முடியும். ஏன்னா பேரனை கூட வந்து பொண்ணு வயத்து பேரனை வந்து பிள்ளையா எடுத்துக்கலாம். புத்திரன் இல்லைன்னா பொண்ணு வயத்து பேரன் புத்திரன் ஆகிறான். அப்போ அவன் ரெண்டு பேருக்கு பிண்டம் தர வேண்டியிருக்கும். ஒரே பையனா பேரனா இருக்கான்னா அவன் தன்னுடைய அப்பாவுக்கும் பிண்டம் கொடுக்கணும், தன்னோட அம்மா வழி தாத்தாக்கும் கொடுக்க வேண்டியிருக்கலாம். இப்படி ரெண்டு பிண்ட பிரதானம் இருக்கு. புத்திரன்றது நான் ஏற்கனவே சொன்னேன், 5 7 விதமாவோ புத்திரன் அமையப்பெறலாம். அனாதியா இருக்கிறவனா இருக்கிற குழந்தைய பைசாக்கு வாங்கினவன் என்ன, அதே மாதிரி பொண்ணுக்கு பிறந்தவன், தங்கைக்கு பிறந்தவன், இந்த மாதிரி பல இருக்கு. தனக்கோ தன் மனைவி தனக்கு அப்புறம் இல்ல வேற இப்ப குந்தி மாதிரி பிறந்தாலும் பாண்டுக்கு புத்திரன் தான் இல்லையா. இப்படி பல விதமான புத்திரன் 7 விதமா புத்திரன் சொல்லப்படுறது. புத்திரன்னா சாஸ்திரப்படி புத்திரன். அதுக்காக இவாளெல்லாம் புத்திரனாக சாஸ்திரம் அங்கீகரிக்கிறது, பிண்ட பிரதானம்லாம் பண்றது. அது தாத்பரியமா உத்கீதே பத்த சித்தத்வாது ரிஷவ் அநாதராத்வா. அப்போ எனக்கு தாத்பரியம் இவன் போனானா அவன் போனான்ன்றது இல்ல. என்ன எனக்கு ஸ்ருதி தான் சொல்ல வர வேண்டிய விஷயம்தான் பிரதானம்ங்கிறதுனால கூட ஸ்ருதி இப்படி சொல்லியிருக்கலாம். அதனால இது வந்து ஸ்ருதி ரிஷி வந்து இவரா அவரா அப்படிங்கிற இதெல்லாம் ஆதாரம் இல்லை அப்படின்னு இருக்கலாம். வாசப்தா சுவாத்தியாயார்த்தா, சுவாத்தியாயம் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் அங்க தாத்பரியம் அப்படின்னு.
स्वाध्यायं कर्तुं ग्रामात् बहिः उद्वव्राज उद्गतवान् विविक्तदेशस्था உதகாபியாசம் அபியாசம் சுவாத்தியாயம் பண்றதுக்காக ஒரு இடத்தை தேடி போனார். சுவாத்தியாயம்னா தானே கத்துன்னு இருக்கிற வித்தியை தானே சொல்லுவது, ஆவர்த்தி பண்றது. என்ன அதுக்கு ஒரு பிரத்யேகமான இடத்தை தேட வேண்டி இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நிஷப்தமா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேடி கிராமத்துக்கு வெளியில போறார். ஒரு நதிக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு இடம் கிடைக்கணும்ட்டு தேடி போகிறார். உதகாபியாசம் அதுக்கு தண்ணிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறார். உதவவ்ராஜ பிரதிபாலயாஞ்சகார இதி ஏகவச்சனா வச்சனாத் லிங்காத் ஏகஹ சௌரிஷி. ஏகவச்சனம் உத உத்வவ்ராஜ அப்படின்னு இருக்கும் இல்லையோ. சுவாத்தியாயாம் உத்வவ்ராஜ. உத வவ்ராஜங்கிறது பிரதிபாலயாஞ்சகார பின்னாடி வரப்போறது. அந்த மாதிரி பதம் இங்க உதுவவ்ராஜன்னு சொல்லும் பொழுது ஏகவச்சனம் இருக்கு. அதனால இது ஒத்தர் தான், 2 பேர் இல்லை அப்படின்னு அப்படிங்கிறது இதுல சித்தமாறுது. பிரதிபாலயான் சக்காரன்னு 3வது மந்திரத்துல இங்கேயே வருது. அந்த சக்காரன்னு சொல்றதுனால ஒத்தர் தான் அப்படிங்கிறத இங்க சொல்றார். இது ஏகவச்சன லிங்காத் ஏகஹா அசௌ ரிஷிஹி ஷௌத்கீத கால பிரதிபாலனாத் ऋषेः स्वाध्यायकरणम् अन्नकामनया इति लक्ष्यते इति अभिप्रायः. இந்த நாய் வர்றதுக்காக அடுத்த நாள் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதே மாதிரி கால பிரதிபாலனம் ஸ்வோத்கீத ஸ்வ உத்கீத கால பிரதிபாதனம் 2 பண்றார். ஒண்ணு சூரியன் வரத்துக்காக அடுத்த நாள் காத்தாலைக்காக வேற உட்கார்ந்துக்கிறார். அடுத்தது ஸ்வானம் வரத்துக்காகவும் அவர் வெயிட் பண்றாருன்றதெல்லாம் காண்பிக்கப்படுறதுனால காலத்துல அதை பண்ணணும் அப்படின்னு பண்ணதுனாலையும் சுவாத்தியாய கரணம் அன்னகாமனத்தினாலதான் அப்படிங்கிற அபிப்பிராயம் இங்க சொல்லப்படுறது அப்படிங்கிறார். தஸ்மை ஸ்வா ஸ்வேதா பிராதுர்பபூவ தமன்யே ஸ்வான உபசமேத்ய ஊச்சுஹு அன்னம் நோ பகவான் ஆகாயது அசனாயாம் அவாயிதி அசனாயாம வை இல்ல அசனாயாம வா அதான் வானா வை இதி தஸ்மை ஸ்வா. அங்க ஒரு ஸ்வானம் நாய் ஒண்ணு வந்து தோன்றுகிறது. ஸ்வேத பிராதுர்பபூவ அத சுத்தி நாய்கள் கூட்டமா பிராதுர்பபூவ முன்னாடி தோன்றது. தம் அந்யே ஸ்வானஹா உபாசமா உபாசமேத்ய உபசமேத்ய மற்ற நாய்களும் சுத்தி அதோட கூட வந்து என்ன சொல்றது ஊச்சுஹூ அதெல்லாம் சொல்லுதான். யார்கிட்ட? இவர்கிட்ட சொல்றது. ஒரு பிரதானமா ஒரு நாய், அதை சுத்தி சில நாய்கள் எல்லாமா வந்து பகவான் ஏ சுவாமி ஆகாயத்து நீங்க எங்களுக்காக சாமகானம் பண்ணணும். அசனாயாம எங்களுக்கு பசி இருக்கிறதுனால வை நீங்க கானம் பண்ணி சாப்பாடு வாங்கி தரணும். எங்களுக்காக அன்ன சமிருத்தி ஏற்படுறதுக்காக நீங்க பாடணும், சாமம் பண்ணணும்னு இந்த நாய்கள்லாம் கேட்டுக்கிறதாம். எங்களுக்கெல்லாம் பசியா இருக்கு, என்ன எங்களுக்கு இந்த அன்ன லாபம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால
அவர் சொல்றார், "स्वाध्यायेन तोषिता देवता ऋषिर्वा" नहीं अभी क्लास चल रहा है, बाद में। स्वाध्यायेन तोषिता देवता ऋषिर्वा स्वरूपं गृहीत्वा श्वेतः सन् तस्मै ऋषये तद् अनुग्रहार्थं प्रादुर्बभूव प्रादुश्चकार स्वाध्यायेन तोषिता देवता. அந்த சுவாத்தியாயத்தினால் இவர் சுவாத்தியாயம் பண்றதே ஒரு தேவதையை உத்தேசித்து பண்றதாக இல்ல. அந்த இவருடைய சுவாத்தியாயம் பண்ணக்கூடிய தன்மைக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஒரு தேவதையோ ரிஷியோ கூட இப்படி நாயாக வந்தார் அப்படின்னு பாஷிகாரர் சொல்றார். சுவாத்தியாயேன தோஷிதா தேவதா ரிஷிர்வா ஸ்வரூபம் கிரஹீத்வா ஸ்வேதः சன் தஸ்மை ரிஷயே தத் அனுகிரகார்த்தம் பிராதுர்பூவ பிராதுஷ்சகார. வந்தது வெறும் நாய் கிடையாது. ஏன்னா சாதாரண நாய்க்கு என்ன உத்கீதம் புரிய போறது? ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு 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 விஷயத்த இங்க வேதம் சொல்றது. அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றார் பாஷிகாரர். சுவாத்தியாயத்தினால சந்தோஷத்தை அடைஞ்ச ஒரு தேவதையோ ரிஷியோ தேவதா ரிஷிர்வா சுவாத்தியாயேன தோஷிதா தேவதா ரிஷிர்வா ஸ்வரூபம் கிரஹீத்வா என்ன நாய் வடிவத்தை எடுத்துக்கொண்டு என்ன அதனாலதான் ஸ்வாஸ்வேதா. ஸ்வேதம்னா வெண்மை. இங்க வெண்மையான நாய் ஆக. நான் ஸ்வாலேருந்தே அதுவும் வந்ததுன்னு நினைச்சேன். ஸ்வேதஹானா இந்த இடத்துல வெண்மையான நாய் தான் நடுவுல இருக்கு. ஸ்வரூபம் கிரஹீத்வா ஸ்வேதஹா ஸ்வா சன்னு வெள்ள நாயாக அந்த ரிஷி வரார், இல்ல தேவத்தை வருது. தஸ்மை ரிஷயே தது அனுகிரகார்த்தம் பிராதுர்பபுவ. அந்த ரிஷிக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அங்க தோன்றார். ஒரு தேவதை தோன்றது, இல்ல ஒரு ரிஷி தோன்றார். பிராதுஷ்சகார முன்னாடி வந்து நிக்கிறார் அப்படின்னு. பிராதுகு அப்ப எதற்கு தோன்றது? தமன்யே சுக்லம் ஸ்வானம் ஷுல்லகாஹா ஸ்வானஹா உபசமேத்ய ஊச்சுஹு உக்தவந்தஹ. தம் அந்யே அந்த சுக்லஸ்வானம் அந்த வெள்ளையான நாய் இருக்கே அதை சுத்தி ஷுல்லகாஹா ஸ்வானஹா மத்த நாய்க்குட்டிகள்லாம் உபசமேத்திய சுத்தி நிக்கிறதா நின்னுண்டு ஊச்சுஹு உக்தவந்தஹா. அவரை பார்த்து சொல்றது என்ன சொல்லுது? அன்னம் நகாஸ்மபியம் பகவான் ஆகாயத்து ஆகானேன நிஷ்பாதயத்து. எங்களுக்கு அன்னத்தை அஸ்மபியம் எங்களுக்காக நகா அஸ்மபியம் எங்களுக்காக ஹே பகவான் ஆகாயத்து நீங்க வந்து ஆகானேன உங்களோட சாமத்தினால நிஷ்பாதயத்து பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் கேட்கறதா. நிஷ்பாதயத்து முக்கிய பிராண வாகாதயः வா பிராணம் அன்னபுஜः स्वाध्याय परितोषिताः सन्तः अनुगृह्णीयुः येनं स्वरूपमादाय इति युक्तमेवं பிரதிபத்தும். இன்னொன்னு கூட சொல்றார். என்னன்னா வேற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் அதுக்கு. முக்கிய பிராணன் வாய் வழியாக போகக்கூடிய பிராணன் தானே பிரதான பிராணன். முக்கிய பிராணன் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அப்போ அந்த முக்கிய பிராணன் தான் பிரதானமா இருக்கிற அந்த வெள்ளை நாய் மாதிரி. அதுதானே பிராணன்கள் தான் சாப்பாடை சாப்பிடுறது.
அப்படின்றதுதான தாத்பரியம். முக்கிய பிராணன் வாய் வழியா போற பிராணன் சாப்பாட சாப்பிட்டுட்டு, மத்த பிராணன்களுக்கு அதனுடைய சக்திய குடுக்கறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப மத்த பிராணன்கள் முக்கிய பிராணன சுத்தி நிக்கிறது. அபான, வியான, உதான, சமான முதலானவைகள் முக்கிய பிராணன நம்பி தான் இருக்கு. அண்டி நிக்கிறது. அந்த முக்கிய பிராணன் அன்னத்த வாங்கி சாப்பிடுறது, சுத்தி மத்ததெல்லாம் நிக்கிறதுங்கிற மாதிரி, இந்த இடத்துல அதெல்லாம் நாயாக ஏன்னா சாப்பாடு சாப்பிடுறதோன்னு வாய பொளந்துண்டு, இந்த நாய் சாப்பிடுறா மாரி இந்த முக்கிய பிராணன் ஆகிய நம்மளோட வாயில சஞ்சாரம் பண்ற பிராணன் அன்னத்த வாங்கிக்கிறது. அப்ப அத மாதிரி இத எடுத்துக்கலான்றார். முக்கிய பிராண வாகாதயா வாக்கு முதலான முக்கிய பிராண வாக்கு முதலானவை பிராணம் பிராணம் அணு அன்னபுஜா என்ன முக்கிய பிராணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்த பிராணன்கள்லாம் அதையே சாப்பிடுறது. இந்த முக்கத்து வழியாக வாய் வழியாக சாப்பிட்ட சாப்பாடு தான் மத்தது சாப்பிட போறது. அதனால அந்த தேவதைகள்லாம் சுவாத்தியாய பரிதோஷிதாக சுவாத்தியாயத்தினால சந்தோஷப்பட்டு சந்தகா அனுகிருண்ணியுகு அனுகிரகம் பண்றது ஏனம் ஸ்வரூபம் ஆதாய இந்த மாதிரி நாய் ரூபத்தோட வந்து சுவாத்தியாயம் முடிஞ்சதா அனுகிரகிக்கிறது யுக்தமேவம் பிரதிபத்தும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இது முக்கிய பிராணன அந்த உத்காதாவாவும் எடுத்துக்கிறார். அப்படியும் எடுத்துக்கிறாருன்னு சொல்லலாம். இல்லையா? முக்கிய பிராணன் தான் வந்து அன்னத்த குடுக்கறது. அதே சமயத்துல அதுதான் உத்கானமும் பாடுறது. அப்போ அது உத்கானம் பாடி அன்னத்த கிரகணம் பண்றதுனால தான் இந்த மத்த பிராணன்கள் விஷயங்கள்லாம் சாப்பிடுறதுங்கிறதுனால முக்கிய பிராணன் கிட்ட சந்தோஷப்பட்டு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு. முக்கிய பிராண வாகாதயஹாவா பிராணம் அணு அன்னபுஜகா சுவாத்தியாய பரிதோஷிதாக சந்தகா மத்த வாகாதிகள் முக்கிய பிராணன் கிட்ட சந்தோஷத்தை அடைஞ்சு அனுகிருண்ணேயு ஏனம் ஸ்வரூபம் ஆதாய இது யுக்தமேவம் பிரதிபத்தும் அப்படியும் புரிஞ்சுக்கலாம்னு சொல்றார். அசனாயாம வை புபுக்ஷிதாஸ்மஹா வை இதி அதனால எங்களுக்கு பசிக்கிறது நீங்க உத்கானம் பண்ணுங்கோ அப்படின்னு இதெல்லாம் கேட்டுக்கிறது. தான் ஹோவாச்ச இகைவமா பிராதரூப தமீயாதா இதி தத்தபகः தால்பியः க்லாவோ வா மைத்ரேயः பிரதிபாலயாஞ்சகார பிரதிபாலயாஞ்சகாரனா பிரதீக்ஷணம் கிருத்தவான் எதிர்பார்க்கிறார். எதனா சரியான வேலையை எதிர்பார்க்கிறார். தான்ஹோ வாச்ச அந்த நாய்களை பார்த்து அவர் சொல்றாராம். என்ன சொல்றார்? தான் ஹோவாச்ச இகைவ மா பிராத்தஹா உபசமீயாத்த இதே இடத்துல என்ன காலம் நாளைக்கு காத்தால எதிர்பாருங்கோ. இப்ப நான் கானம் பண்ண முடியாது. நாளைக்கு காத்தால வாங்கோங்கிறார். தத் பகஹா தால்பியா கிளாபஹாவா மைத்ரேயா அந்த பகதால்பியராகிய கிளாவ மைத்ரேயர் அடுத்த நாள் காத்தாலைக்காக எதிர்பார்க்கிறார். பிரதீக்ஷணம் கிருத்தவான் என்ன அடுத்த நாள் வந்து இதுகள்லாம் வர்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கார். எதனால் அடுத்த நாளைக்குன்னா அது பார்ப்போம். பாஷகாரர் சொல்றார். ஏவ முக்தே ஸ்வாஸ்வேதா உவாச்ச தான் ஷுல்லகான் சுனஹா இவ்வாறு சொல்லப்பட்டதும் ஓ இந்த நாய் தான் சொல்றது, ரிஷி இல்ல. என்ன என்ன சொல்றது? ஸ்வேதா அப்படிங்கிறார் பாஷிகாரர். ஸ்வேதஸ்வா இருக்கே அந்த நடுவுல இருக்கிற வெள்ளை நாய் இருக்கே அது சொல்றதா ஷுல்லகான்னு பார்த்து மத்த சுனகள் மத்த நாயை பார்த்து சொல்லுது. இகைவ அஸ்மின்னேவ தேசே மாம் மாம் பிராத்தகா பிராத்தः காலே உபசமீயாத இதே இடத்துல இதே தேசத்துல நாளைக்கு இங்க எல்லாரும் நீங்க வரணும் அப்படின்னு என்னை இதே இடத்துல சந்தியுங்கள்
உபசமீயாத்த அருகில் வரும் நாளை என்னை வந்து சேருங்கள்னா இது சொல்றது மத்தத. தைர்க்கியம் சாந்தசம் உபசமீயாத எது தீர்க்கம் சமீயாத்தா சமீயாத்தேதி பிரமாத பாட்டோவா எங்க தீர்க்கம் எதை சொல்றாரு தெரியல. ஸோ வியாக்கரணத்துல வந்து தீர்க்கம் வரக்கூடாத இடத்துல வந்திருக்குங்கிறார். பிராத்தகா காலகரணம் தற்காலே ஏவ கர்த்தவியார்த்தம் பிராத்தः காலகரணம் தற்கால ஏவ கர்த்தவியார்த்தம் அன்னதஸ்ய வா சவிதுஹு அபராஹ்னே அனாபிமுக்கியாத். ஏன் இப்பயே சொல்லியிருக்கலாமே, ஏன் அடுத்த நாள் காத்தால பிராத்தः காலத்துக்காக வெயிட் பண்ணணும்னா, என்ன அந்த காலத்துல தான் இத பாடணுங்கிறத காண்பிக்கிறதுக்காகவோ என்ன. இன்னொன்னு அன்னதஸ்ய வா சவிதுஹு அபராஹ்னே அனபிமுக்கியாத். அன்னதாத்தாவாக இருக்கக்கூடிய சவிதாவான சூரியன் என்ன மத்தியானத்துல கண்ணுக்கு நேரம் இருக்கிறது இல்ல இல்லையா, உச்சி தலையில இருக்கார். அதனால அன்னதாத்தாவான சவிதாவை நேர பார்த்து கானம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கூட அடுத்த நாள் காத்தால வர சொன்னார்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார் பாஷ்யகாரர். தத் தத்ர ஏவ பகஹ தால்பியஹ க்லாவோ வா மைத்ரேயஹ ரிஷிஹி பிரதிபாலயாஞ்சகார பிரதீக்ஷணம் கிருத்தவான் இத்யர்த்தஹ. இந்த அடுத்த நாள் சரி இதுகள் எல்லாம் வரப்போறது அப்படின்னு சொல்லி பகதால்பியர் கிளாவ மைத்ரேயர் வந்து அவளுக்காக வெயிட் பண்றார். வந்த உடனே உத்கீதம் பண்ணணும்னு. தேஹ யதா ஏவ இதம் பகிஷ்பவமானேன ஸ்தோஷ்யமானாக சம்ரப்தாக சர்பந்தி இத்யேவம் ஆசஸ்ருப்புஸ்தே சம்ஸ்ருப்ய ஹா சமுபவிஷ்ய ஹிம் சக்ருஹு. பகிஷ்பவமானம் அப்படிங்கிற அந்த சாமம், அந்த சாமத்தை பாடக்கூடிய தேக யதா ஏவ இதம் ஒரு பகிஷ்பவமானம் அப்படிங்கிற அந்த பவமானத்தை பாடும் பொழுது ஸ்தோஷ்யமானாக பாடும் பொழுது சம்ரப்தாக சர்பந்தி ஏவ எப்படி ஒருத்தர் பிடிச்சுண்டு சாமம் பாடுவாளோ அத மாதிரி சம்ஸ்ருபுஹு தேக சமுபவிஷ்ய ஹிம் சக்ருஹு ஹிங்காரம் பண்ணிண்டு ஒத்த ஒண்ணுத்த பிடிச்சுண்டு அந்த நாய்கள் சுத்தி சுத்தி வருதான் என்ன அப்படின்னு. தேஷ்வானஹா தத்ரைவ ஆகத்ய ரிஷேஹே சமக்ஷம் யதா ஏவ இஹ கர்மணி பகிஷ்பவமானேன ஸ்தோத்ரேன ஸ்தோஷ்யமானாக உத்காத்ரு புருஷாக சம்ரப்தாக சம்லக்னாக அந்யோன்யமேவ சர்பந்தி ஏவம் முகேன அந்யோன்யஸ்ய புச்சம் கிரஹீத்வா ஆசஸ்ருபுஹு ஆஸ்ருப்தவந்தஹ பரிபிரமணம் கிருத்தவந்தஹ இத்யர்த்தஹ. எப்படி தத் ஸ்வான் அங்க தே அந்த ஸ்வானஹா அந்த நாய்கள்லாம் அங்க வந்துட்டான் ஆகத்திய ரிஷே சமக்ஷம். அந்த ரிஷியின் பக்கத்துல வந்துட்டு என்ன பண்ணுது, யதா ஏவ இஹ கர்மணி ஒரு கர்மாவில வந்து பகிஷ்பவமானத்தினால ஸ்தோத்திரம் பண்ண பொழுது ஸ்தோத்ரேன ஸ்தோஷ்யமானஹா என்ன பண்றா, உத்காதிரு புருஷாக சாமவேதிகள்லாம் சம்ரப்தாக சம்லக்னாக அதுல வந்து லயத்தை அடைஞ்சு எப்படி பண்றா, அந்யோன்யமேவ சர்பந்தி ஒருத்தரோட ஒருத்தரை பிடிச்சு பிடிச்சு பாடிட்டு போறா. ஏவம் அது எப்படி இருக்கான்னா ஏவம் அதே மாதிரி ஏவம் முகேன அந்யோன்யஸ்ய புச்சம் கிரகித்வா ஒரு நாய் இன்னொரு நாய் வாழ இன்னொரு நாய் வாழ பிடிச்சுண்டு ஆசஸ்ருபுஹு ஆசிருப்தவந்தஹா சுத்தி சுத்தி வருதான் பரிபிரமணம் கிருத்தவந்தஹா இத்தியர்த்தஹா. அவ சாமவேதிகள் ஒருத்தர பிடிச்சுன்னு வரா மாதிரி நாய் சுத்தி வருது. த ஏவம் சம்சிருப்பிய சமுபவிஷ்ய உபவிஷ்டாக சந்தஹா ஹிம் சக்ரு ஹிங்காரம் கிருத்தவந்தஹா ஹிங்காரம் பண்ணிண்டு அது உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை சுத்தி வந்துட்டு கீழே உட்கார்ந்துட்டு
ஹிங்காரம் பண்றது. அதுக்கப்புறம் இவர் இந்த சாமத்தை பாடி அவளுக்கு அன்னம் கொண்டு வரார் அப்படிங்கிறதாக அன்ன சமிருத்திக்கான ஒரு சாமம் இது. பெருசா உபாசனைன்னு சொல்ல முடியாது. இந்த சாமத்தை இப்படி பாடும் பொழுது அன்ன சமிருத்தி ஏற்படுறது அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.